ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் அனலைசிஸ் கிடையாது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் ஃபர்தராக க்ரோ ஆகுமா இல்லை அப்படின்னா ட்ராப் ஆகுமா அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கான ரீசன்ஸையும் நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஓன் அனலைசிஸ், உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசியாக வந்துட்டு நான் ட்ரிகர் டேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அனலிசிஸ் வெப்சைட் இது. ஸோ இதோட ப்ரோ வெர்ஷனை யூஸ் பண்ணி இதிலிருந்து நான் வந்து ஷார்ட் டேர்முக்கு ஒரு சில ஸ்டாக் வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எனிவே நான் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஷோல்டர், இது ஒரு ஹெட்டு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனதர் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இதே தலைகீழாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் சைன். சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் நமக்கு தலைகீழ இந்த மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் சைன். சரிங்களா? இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன். ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவ் சைனுக்கு இப்போ ஆப்போசிட்டாக இந்த ட்ரெண்ட் கிடச்சிருக்குது. ஸோ அதனால் இது வந்து மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு இந்த ஷோல்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து பக்காவாக வந்துட்டு மேப் ஆயிருக்குது. ஸோ இந்த இடத்துல மட்டும் ஷோல்டருக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டிலுக்கு வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் நடந்தால் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நடந்திருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் விட்டுருங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் விட்டுட்டு இந்த இடத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்வெர்டட் கப் அண்ட் ஹேண்டில். சரிங்களா? கப் அண்ட் ஹேண்டிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கப்பு பேட்டர்னும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹேண்டில் பேட்டர்னும் வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பாசிட்டிவான சைன். இதுவும் வந்து தலைகீழாக ஆப்போசிட்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்குது. அது ஒன்ஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து அது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இது வந்து நான் ஒரு நெகட்டிவ் சைனாக பார்க்குறேன். தென் ஃபர்தராக சொல்ல போனோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு அப்போ டவுன் ஃபால் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோட கணிப்பு அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,300 வரைக்கும் வந்து 21,300 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் கணிப்பு. சரிங்களா? எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா சேம் இதே பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டோட சைஸ் வந்து ஒரு 9% இருக்குது. ஸோ இதே அப்படியே டவுன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 9% பார்க்குறோம் அப்படின்னா அதிகபட்சம் வந்து இந்த ரேஞ்ச் வருது. கிட்டத்தட்ட 9%ல் வந்துட்டு நமக்கு 21,700 பக்கம் வரைக்கும் வருது. ஸோ என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய கன்சால்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபேஸ் பண்ணியிருக்குது. ஸோ இந்த கன்சால்டேஷன் பேஸை திரும்ப வந்து டச் பண்ணாமல் மார்க்கெட் போகாது அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. சரிங்களா? ஸோ இது வந்து நான் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். ஸோ டெக்னிக்கலி பார்க்குறப்ப இதை நான் ஆல்ரெடி திங்க் பண்ணியிருந்தது தான். இது வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு இதாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நியூஸ் பேஸ்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம கொஞ்சம் ப்ராடாக யோசிப்போமே. இப்போ வந்துட்டு நிஃப்டி 50 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஜர்லி இருக்கிற ஸ்டாக்லாம் என்னென்ன? ஒரு ஃபஸ்ட்டு 50 ஸ்டாக் தான் நிஃப்டி 50 நம்ம சொல்கிற ஸ்டாக். இதோட ஆவரேஜ் தான் நிஃப்டி 50. சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு எல்லா ஸ்டாக்குக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதில் இருக்கிறதுலே வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபாலில் தான் இருக்குது. ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபாலில் தான் இருக்குது. இதே மாதிரி வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற மற்ற ஸ்டாக்ஸும் பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற ஸ்டாக் சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக வந்து அம்பானி அதானி தான் வந்து நம்மளோட மார்க்கெட்டை தீர்மானிக்கிறாங்க. அவங்க தான் மார்க்கெட் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் இது வந்து பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலை. ஒரு கம்பெனியோட வெயிட்டேஜ் ஒரு சில செக்டாரில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த செக்டார். சரிங்களா? இப்போ ஸ்டீல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டாடா ஸ்டீல்ஸ். சேம் அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ். ஸோ நிஃப்டி 50ல் கிட்டத்தட்ட ஒரு 16% வெயிட்டேஜ் ஷேர் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ரிலையன்ஸில் தான் இருக்குது. சரிங்களா? சேம் இதே மாதிரி ஐடியில் வந்து ஒரு பெரிய வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ். ஸோ இப்போ விப்ரோ இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது. அவங்ககிட்டையும் அவங்களோட ஸ்டாக்கும் நல்ல ஸ்டாக் தான், நல்ல கம்பெனிஸ் தான். இருந்தாலும் மேஜர் வெயிட்டேஜ் மார்க்கெட் கேப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா டிசிஎஸில். சரிங்களா? ஸோ ஐடி கம்பெனிங்கிறதுனால நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம போக வேணாம். ஸோ ஜென்ரலாக பார்க்குறப்ப பெரிய வெயிட்டேஜ் இருக்கிற கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு நல்லா பண்ணலை. ஸோ Q3 பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணவும் இல்லை. சரிங்களா? ஸோ ஜிஎஸ்டி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் வந்துட்டு 1,05,000 crore வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி கலெக்ட் ஆனது கவர்மெண்ட்டுக்கு தான் பாசிட்டிவே தவிர மார்க்கெட்டுக்கு கிடையாது. ஏன்னா வந்துட்டு அந்த பணம் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு தான் போகுதே தவிர கவர்மெண்டோட எக்ஸ்பென்ஸுக்கு தான் போகுதே தவிர கம்பெனிஸ்க்கோ வர்றதில்லை, கம்பெனியில் ரொட்டேஷன் ஆகுறதில்ல. சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப்ல ஜிஎஸ்டி அதிகமாக கலெக்ட் ஆனால் மார்க்கெட்டுக்கு நல்லது அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ ஜிஎஸ்டி கம்மியாகிறப்ப தான் கன்சம்ஷன் அதிகமாகும். சரிங்களா? இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு
சிமெண்ட் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனில் இருக்கிற மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஒரு பெரிய லோ போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்சல்டேஷன் இருக்குது. ஜேகே சிமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ சிமெண்ட் கம்பெனிஸில் ஒரு கம்பெனியோட சேர்மன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிமெண்ட் கம்பெனியோட இப்போதைக்கு இருக்கிற ஜிஎஸ்டி வந்து 28%. இது 28% இருந்துட்டு 18% வரப்போகிற பட்ஜெட்லாம் கம்மி பண்ண போகிறதா ஒரு நியூஸ் கொடுத்துருக்காரு. ஸோ கம்மி பண்ணால் என்ன ஆகும்? அந்த ஜிஎஸ்டிங்கிறது கவர்மெண்ட் போகிற பணம், கம்பெனிக்கு வர பணம் கிடையாது. ஸோ அந்த பணம் வந்துட்டு 28%லேருந்து 18% ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 10% வந்துட்டு சிமெண்ட்டோட ரேட்டு குறையும். குறையிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கன்சம்ஷன் அதிகமாகும். சரிங்களா? ஸோ கன்சம்ஷன் அதிகமானுச்சு அப்படின்னா அந்த வால்யூம் எல்லாமே எங்கே வரும் அப்படின்னா அந்த பணம் எல்லாமே கம்பெனிக்கு வரும். சரிங்களா? ஸோ கம்பெனிலேருந்து அதுலேருந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணலாம். தென் மக்களுக்கும் நல்லது, கம்பெனிஸ்க்கும் நல்லது, இன்வெஸ்டர்ஸ்க்கும் இது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஒன்று பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கணும். இல்லை அப்படின்னா கவர்மெண்டோட பெனிஃபிட் வைஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு வந்துட்டு எந்த கம்பெனியும் பெருசாக பாசிட்டிவாக இல்லை. தென் வந்துட்டு வரப்போகிற பட்ஜெட் தான் டிசைட் பண்ணும் கம்பெனி வந்துட்டு நெக்ஸ்ட் கம்மிங் ஃபினான்ஷியல் இயரில் கம்பெனிஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணதா, கம்பெனிஸ்க்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிற ஸ்டாண்டர்டில் மாதிரி கவர்மெண்டோட இன்கம் மட்டும் திங்க் பண்ணி அந்த மாதிரி ஆங்கிளில் போக போகிறாங்களா அப்படிங்கிறத வரப்போகிற பட்ஜெட் தான் தீர்மானிக்கும். சரிங்களா? ஸோ இந்த பேஸில் பார்க்குறப்ப கம்பெனி நெகட்டிவ்ல தான் போயிட்டு, கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% எல்லா கம்பெனிஸுமே நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்குது. ஸோ ஜிஎஸ்டியோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, டேக்ஸ் அதிகமாக இருக்குது. தென் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா நல்லா இருந்தால் போதும், இந்தியன் மார்க்கெட் நல்லா இருக்கும் அப்படின்னு கிடையாது. வெளிநாடுகளில் நடக்கிற போரும் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தப்படும். சரிங்களா? இப்போ வந்து இஸ்ரேல் உக்ரைன் போர் இருக்குது, ரஷ்யா உக்ரைன் போர் இருக்குது அப்படின்னா அந்த போருக்கும் நமக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரஷ்யாட்ட இருந்தால் இம்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா அதுவும் பாதிக்கப்படும். உக்ரைன்ல இருந்து நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா அங்கே போர் நடந்துட்டு இருக்கிறப்ப அவங்களால எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ராப்பராக பார்க்க முடியாது. அதர் கண்ட்ரீஸில் நடக்கிற போர் கூட வந்து நம்மளோட எக்கனாமியை வந்து ரொம்ப பாதிக்கும். சரிங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கனடா வந்துட்டு நான் வந்துட்டு இவங்களோட இணைக்க போகிறேன், அமெரிக்கா மாகாணத்தோட வந்து நான் இணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கனடா மக்கள் அதான் விரும்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சேம் டைம் இந்த டைம் பார்த்து கனடாவோட பிரதமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு பதவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசைன் பண்ணியிருக்காரு. இப்போ அதுக்கான இதுதான் போயிட்டு இருக்குது, டிபேட்ஸ் போயிட்டு இருக்குது. இப்போ இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பிரதமராக வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அரசியல் மாற்றங்கள், அரசியல் காரணமாகவும் சரி, இன்டர்நேஷனல் மார்க்கெட் காரணமாகவும் சரி, எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான நியூஸ் எங்கேயுமே கிடையாது. இஸ்ரேல் போரா இருக்கட்டும், உக்ரைன் போரா இருக்கட்டும், இப்போ வந்து நம்ம வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு போர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிற டைமில் இருக்குது. அமெரிக்கா ஆல்ரெடி தாக்குதல் நடத்திருச்சு. இனிமேல் வடகொரியா தான் தீர்மானிக்கணும் நெக்ஸ்ட் போர் எப்படி கொண்டு போகிறாங்க, சீரியஸாக கொண்டு போகிறாங்களா இல்லையாங்கிறத தீர்மானிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து டவுன் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. சரிங்களா? ஸோ இது என்னோட கருத்துங்கிறத சொல்லிட்டேன். இந்த ஃபால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் நடக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த ஃபால் வர்றதுக்கு முன்னாடி ஷார்ட் டேர்மில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 4 ஸ்டாக் அனலைசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 4 ஸ்டாக் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. இது என்னோட ப்ரோ வெர்ஷனில் நான் வந்து அனலைசிஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன், ஸ்க்ரீனிங் பண்ணி எடுத்திருக்க ஸ்டாக்ஸு. ஸோ நான் இதை எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆர்எஸ்ஐ, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ லைரஸ் லேப், ஆனந்த்ராஜ், கிருஷ்ணா இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்ஸ், அப்புறம் வந்து ஆம்பர் என்டர்பிரைசஸ், விஜயா டயக்னோசிஸ், இந்தியா சிமெண்ட்ஸ். ஸோ சிமெண்ட்ஸில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிமெண்ட் செக்டராக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்தியா சிமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, மேஜர்லி எல்லா சிமெண்ட்ஸுமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டயக்னோசிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்த வைரஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயக்னோசிஸ் அப்புறம் இந்த மாதிரி வந்து மெடிக்கல் ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ விஜய் டயக்னோசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருக்குது. ஷார்ட் டேர்முக்கு நல்ல ஸ்டாக் இது. ஸோ இதோட அப் ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக வந்துட்டு ஒரு 20% வந்து மேலே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் 1400 வரைக்கும் வந்து இதுக்கு நம்ம டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் லைரஸ் லேப் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பாசிட்டிவில் தான் இருந்துச்சு, சொன்னோம் இல்லையா? ஸோ லைரஸ் லேப் வந்து நல்ல பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு மெடிசன் பேஸ்டு ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்குக்கு ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வைரஸோட தாக்குதல் கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்னா மெடிசன்ஸ் அதிகமாக தேவைப்படுற பட்சத்தில் இந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு பெரிய பூம்ஸ் பேக் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. ஸோ டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரிங்கிறது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டாக்கு. ஸோ ஆம்பர் என்டர்பிரைசஸ் இன்றைக்கி வந்து நெகட்டிவில் இருக்குது. பட் இது இன்னும் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருக்குது.
ஸோ இது வந்து நம்மளோட நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ் வச்சும் பார்த்துடலாம். ஸோ ஆர்எஸ்ஐ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 72 வந்து நல்ல ஆர்எஸ்ஐ, நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இது ஃபர்தராக வந்து மேலே ஹை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஒரு 40 ருபீஸ் வந்து இதில் வந்து நம்ம ஷார்ட் டேர்மில் வித்தின் நெக்ஸ்ட் 1 ஆர் 2 டேஸில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ R1 கட் பண்ணி மேலே போயிருக்குது. ஸோ அதனால் அபோவ் 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக் வந்து நம்பி பை பண்ணலாம். ஸோ லைரஸ் லேபுமே வந்து கிட்டத்தட்ட R1க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. R1 பிரேக் பண்ணா அப்படின்னா R2க்கு மேலே ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 237க்கு மேலே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஆனந்த்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப்ட்ரெண்ட் கொடுத்த ஒரு ஸ்டாக்கு. ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக்கு. ஸோ R1 டச் பண்ணிவிட்டு இன்றைக்கி நெகட்டிவில் இருக்குது. பட் ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அப் டு 1000 வரைக்கும் போகிறதுக்கு இந்த ஸ்டாக்லேயும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் நான் இப்போ சொன்ன ஸ்டாக்லாம் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன்ஸ் பற்றின ஸ்டடீஸ்லாம் பண்ணுறதுக்கு நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கப் அண்ட் ஹேண்டிலு, அப்புறம் வந்துட்டு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டடி புக்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் அதை வந்துட்டு அதோட கூகுள் லிங்க் வந்து நான் ட்ரைவ் லிங்க் நான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்தராக இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறது நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.